ஹலோ எவ்ரிவன். வள்ளல் தாய் போல் பிள்ளையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் வள்ளல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு வகையான கீரை. இதை இங்கிலீஷில் வாட்டர் ஸ்பினாச்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் காங்குங்னு சொல்லுவாங்க, வள்ளக்கீரைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தண்ணீர் கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேரால் இந்த கீரையை அழைக்கிறாங்க. இந்த வாட்டர் ஸ்பினாச் அப்படிங்கிற இந்த வள்ளல் கீரையை சாப்பிட்றதால ஃபீட் பண்ணுற அம்மாமார்களுக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்குதான். அதனால தான் இப்படி ஒரு பழமொழியே உருவாகி இருக்குது, வள்ளல் தாய்ப்போல் பிள்ளையை வளர்க்கும்னு சொல்லி. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான தாய்ப்பால் இது உருவாகிறதுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதில் பல்வேறுபட்ட ரெசிபிகள் செய்வாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த தண்ணீர் கீரையில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லி காட்ட போகிறேன். இது ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபீட் பண்ணுற அம்மாமார்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக இந்த கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தண்டு தண்டாக இருக்கும். இது நீளமான இலைகளை கொண்டதாக இருக்கும். இதை நான் அந்த இலையை ரெண்டாக உடைச்சிட்டு அந்த காம்பு பகுதி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் நீளமாகவே போடுறேன். சிலர் என்ன செய்வாங்கனாக்கா, இதை அப்படியே முழு கீரையை அப்படியே இலையாக உடைச்சி போட்டு செய்வாங்க. நான் அது ரொம்ப நீளமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சிக்கிறேன். அதே நேரத்தில் அதோட அந்த தண்டு பகுதியும் ரொம்ப முத்துனதாக இல்லாமல் பிஞ்சான பகுதிகளை உடைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முத்தி இருக்கிறது வேண்டாம். இப்போது எல்லா கீரையும் உடைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து ஒருக்கா, அப்புறம் உப்பு இல்லாமல் ஒருக்கா, ஒரு 3 தடவை மாதிரி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தண்ணீர் நிறைய இருக்கிற பிரதேசங்களில் இருக்கிறனால பூச்சிப்புழு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி, அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறலாம். அப்புறமா பச்சை மிளகா, அடுத்ததாக நம்ம உடைச்சி வச்சுருக்க அந்த தண்ணீர் கீரையை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் துண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நிறைய மாதிரி இருக்கிறனால மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2 அகப்பை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ இது தண்ணீர் கீரைங்கிறதுனால இதில் அதிகமாகவே தண்ணீர் இருக்குது. அதனால இதை சமைச்ச உடனே கொஞ்சமாக மாறிடும். நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுக்கு. அது நீங்கள் மிக்ஸ் பண்ண கொஞ்சமாக மாறிடும். அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நிறையவா இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக போயிடுச்சுன்னு சொல்லி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கீரை ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் ரத்தத்தில் சிகப்பணுக்கள் அதிகமாகிறதுக்கு உதவுது. கண்ணை பாதுகாக்கிறதோட உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையான உறுதியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தோள்களை அழகாக்கி மெருகூட்டுதுன்னு சொல்லுவாங்க. இதிலையே இப்போ கொஞ்சம் நம்ம மாசித்தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மிச்ச நேரம் நம்ம நெருப்பில் வச்சுருக்க தேவையில்லை. இந்த மாதிரி அழகாக க்ரீன் கலராக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப வெந்தாலும் அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடும். இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த கீரையில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளோட தோலுக்கு தேவையான நீரை இது கொடுத்து அதோட அந்த சிகப்பணுக்களை அதிகமாக்கக்கூடிய கீரைங்கிறதுனால நம்ம தோலை சிகப்பாக்கி ரொம்பவும் அழகாக்குது. அது மட்டும் இல்லாமல்
ஃபீட் பண்ணுற அம்மாமார்களுக்கு தேவையான பால்களை சுரக்கிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன பலன் கிடைச்சிச்சின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.